வீட்டுக்கு வீடு டேபிள் மேட் மாதிரி வீட்டுக்கு வீடு டிஜே கண்ட்ரோல் மாதிரி ஆட போகுது கூட சீக்கிரத்தில். அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணி நான் டிஜே பண்ணுறேன், அதில் சிங்கை போட்டு யூஸ் பண்ணி டிஜேயிங் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக மிக்சிங் பண்ணுங்கள், ப்ராப்பராக டிஜேயிங் கற்றுக்கோங்க. Friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. I am DJ Rahul. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து FLX4 அதாவது இந்த கண்ட்ரோல் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரோலர் DDJ 400 with FLX4 கம்பேரிசன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது இன்னும் ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிஜே ஆனேஷனா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் வந்து பேசிக் கோர்ஸும் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனேஷனா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ DDJ 400 பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 3 to 4 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோலர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, DDJ 400 வச்சிருப்பாங்க. இது பேசிக் பிகினர் கண்ட்ரோலர். இப்போ அது ஈக்குவலாக வந்து FLX4 கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். உங்களுக்கு டிஜேங் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆல்ரைட், ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து FLX4ல் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது, 400ல் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சைஸ் வைஸ் பார்ப்போம். ரெண்டுமே சேம் சைஸ் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸாக தான் இருக்குது. சைஸ் வித்தியாசம் கிடையாது. இதில் ஒன்றை வித்தியாசம்னா இந்த எட்ஜ் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது இந்த எட்ஜு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக இருக்குது. ஸோ கர்வ்ட் எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்புட்ஸ் பார்ப்போம். அவுட்புட்ஸ் கூட சேம் தான். DDJ 400 கீழே இருக்குது, FLX4 மேலே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அவுட்புட்ஸ் தான். இதில் அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, அது என்னன்றது பார்ப்போம். ஹெட்ஃபோன் அவுட்புட்ஸும் சேம் தான். பின்னாடி வந்து கிரிப்பு கிடையாது. 400 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரிப் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அது கிடையாது, இது பிளைனாக வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ சைட் பை சைட் பாருங்கள். ஸோ சைட் பை சைட் கம்பேரிசேஷன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸ்னாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400ல் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரெவன் மாதிரி இதுலேயும் மாற்றாமல் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு குட் சைன். இதில் ஜாகில் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். ஓகே, இதில் ஃபினிஷிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இதில் படாது. அதாவது FLX4 பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இதில் படாது. பட் இதில் வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க 400ல். அதனால இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறைய படும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் ஃபீச்சர் FLX4ல். இதில் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் ஃபேடர். இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் CFX, ஆக்சுவலி கலர் எஃபெக்ட்ஸ் இது. ஸோ CFXன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டு தான் இதில் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து மொபைல் டிஜே சப்போர்ட் பண்ணும். இது வந்து டைப் B கொடுத்துருப்பாங்க, இதை டைப் C போட்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு தான் வித்தியாசம். இதில் ஒரு சேட் பார்ட் என்னென்னா, DDJ 400 இனிமேல் வராது. மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா DDJ 400 எடுத்துட்டாங்க. ஸோ DDJ 400 இனிமேல் வருமானது டவுட்டு தான். அதுக்கு பதிலாக அவங்க வந்து FLX4 கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து DDJ 400 பர்ச்சேஸ் பண்ண முடியாது, FLX4 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து SB3 பண்ணாங்க. SB3 வந்து ஸ்டாப் பண்ணிட்டு Rave 1 கொடுத்தாங்க. ஸோ SB3 இப்போ கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ வந்து DDJ 4க்கும் பண்ணுறாங்க. அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் DDJ 400 வந்து FLX4. ஓகே, நீங்கள் என்னோடய அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷாக் ஆகிட்ருப்பேன். அதாவது USB-C டைப் C கொடுத்துருந்தாங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதில் தொடர்ந்து பார்த்தா USB-C டைப் தான் இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணாங்க, சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கலாம்னு போஸ்ட் பண்ணுறாங்க. சார்ஜிங் கேபிள்ன்றது அது சார்ஜ் பண்ணுறது தான். பையனர் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி ஆடியோ பேஸ்டாக ஒரு நல்ல குவாலிட்டி C to A கொடுத்தாங்கன்னா நம்ம அதை தைரியமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சார்ஜிங் போட்டு தூக்கி நம்ம இதில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்னு தெரியல. ஓகே, சார்ஜிங் பண்ணி நிறைய இருக்குது. ஸ்பீட் வேரியேஷன்ஸ் இருக்குது, வெறும் சார்ஜர் இருக்குது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நமக்கு இதிலேருந்து ஆடியோ சிக்னல் கரெக்டாக போகணும்னா என்ன வேரியேஷன் இருக்கணும், என்ன ஸ்பீட் இருக்கணுன்றதை நமக்கு தெரியாது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ஒரு USB-C to A கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமேன்ட்டு. DDJ 400 பார்த்தீங்கன்னா USB-A to B UDJ கேபிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபிள்ஸ். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதில் அன்பாக்சிங்காக நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏன் அது பெஸ்ட்டுன்னு அதை சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து DDJ 400க்கு செட் ஆகும். ஏன்னா அது வந்து B to A
இதில் இதை போட முடியாது. ஓகே, இது வந்து சி தேவைப்படும். கண்டிப்பாக யூடிஜி பிராண்டில் வந்து C2A கொண்டு வந்துருவாங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் வந்து 2 கேபிள், அதாவது டீஜர்ஸ்லாம் கேட்டு எந்த கேபிள் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டதில் சில சஜஷன் சொன்னாங்க. குரோமாவில் வந்து நல்ல கேபிள்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இது நானும் ட்ரை பண்ணதில்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ தான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து டாடா ப்ராடக்ட் குரோமா A to C டைப். ஆக்சுவலி இது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் தான். ஓகே, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள். பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா சப்போர்ட்ஸ் அப் டு 3A ஃபாஸ்ட் சார்ஜர்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல. பட் மற்ற கேபிள் பார்க்கும்போது 3A ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டிருக்காங்க. மேபி இது ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜர் கேபிள் வாங்கும்போது முக்கியமாக பாருங்கள், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி கேபிள் வாங்கிக்கோங்க. வெறும் சார்ஜர் கேபிள் மட்டும் வாங்கிக்காதீங்க. ஏன்னா இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். லேப்டாப்லேருந்து இதில் வரும், இதுலேருந்து தான் சவுண்ட் கார்டு போகும். அதனால் வந்து கேபிள்ஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, USB A to C சொல்கிறேன். C to C ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. USB A to C வாங்குறவங்க கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கேபிளில் லேக் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டி கேபிள் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு கேபிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் உள்ள சிப்பெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேபிள் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பெட்டர் கேபிளாக இருந்தால் பெட்டர் கேபிள் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. 1 மீட்டர் கேபிள் தான், ஷார்ட்டு தான். ஒரு 1.5 மீட்டர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கேபிள் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் கேபிள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது இருக்குது. ஷோ யூ. இது 1 மீட்டர் தான். இது வந்து வயர் கேபிள் மாதிரி இருக்குது, த்ரெட் கிடையாது, இது வயர் கேபிள். ஸோ உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ரெண்டுமே வந்து சேம் லென்த்து தான். ஓகே, மெயினாக பின் எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு இது டைட் லாக்காக தான் இருக்குது. ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலுமே வந்து என்னோட தாட் USB B மாதிரி வராது. B வந்து சரியான டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லாக் பண்ணி எடுக்கும்போது வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. ஓகே, இது நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி. இது வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOS சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்டு iOSோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கம்பேட்டபிளாக வரும். வீட்டுக்கு வீடு டேபிள் மேட் மாதிரி, வீட்டுக்கு வீடு டிஜே கண்ட்ரோல் மாதிரி ஆட போகுது கூடிய சீக்கிரத்தில். அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணி நான் டிஜே பண்ணுறேன், அதில் சிங்கை போட்டு யூஸ் பண்ணி டிஜேயிங் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக மிக்சிங் பண்ணுங்கள், ப்ராப்பராக டிஜேயிங் கற்றுக்கோங்க. VMDJ வாங்க, இங்கே ப்ராப்பராக டிஜேயிங் டெக்னிக்ஸ் டீச் பண்ணுறோம். ப்ரொஃபஷனலாக டிஜேயிங் கற்றுக்கோங்க, ப்ரொஃபஷனலாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அது சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். ஓகே, see you next video. Till then, take care. DJ Rahul. Bye.